ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தனர். அவர்களது குடும்பங்கள் மிகவும் வறுமையில் இருந்தது. அவர்கள் நால்வரும் ஏதாவது செய்து வறுமையை ஒழித்து ஏராளமான செல்வத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். வெளியூருக்கு போனால் அங்கு நமக்கு ஏதாவது வழி பிறக்கும் என்றான் ஒருவன். அதன்படியே முடிவெடுத்து அந்த ஊரை விட்டு புறப்பட்டனர். நீண்ட தூரம் சென்ற பிறகு ஒரு நதி இருந்தது. நால்வரும் அந்த நதியில் குளித்துவிட்டு அருகில் இருந்த கோவிலில் தங்கினர். அங்கே ஒரு மந்திரவாதி வந்தார். அவரும் அங்கேயே தங்கி ஓய்வெடுத்தார். அப்போது அந்த மந்திரவாதி, நீங்கள் எல்லாம் யார், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய செல்வம் தேவைப்படுகிறது. அதை தேடித்தான் செல்கிறோம். எப்படியாவது செல்வத்தை பெற வேண்டும், இல்லையென்றால் உயிரை விட வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை என்றார்கள். உங்களை பார்த்தால் மந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவர் போல் தெரிகிறது. தாங்கள் எங்களுக்கு செல்வம் கிடைக்கும் இடங்களை சொன்னால் அது எங்கே இருந்தாலும் நாங்கள் சென்று விடுகிறோம் என்று மந்திரவாதியிடம் கேட்கிறார்கள். மந்திரவாதியும் அவர்கள் நால்வருக்கும் உதவி செய்கிறேன் என்று உறுதியளித்து 4 இறகுகளை எடுத்து கொடுக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி செல்லுங்கள். உங்கள் கையில் இருக்கும் இறகு ஏதாவது ஒரு இடத்தில் விழும். எவருடைய இறகு விழுகிறதோ அவன் மட்டும் அந்த இடத்தை தோண்டினால் உங்களுக்கு தேவையான செல்வம் கிடைக்கும் என்று கூறினார். மந்திரவாதியும் அவர்கள் நால்வருக்கும் உதவி செய்கிறேன் என்று உறுதியளித்து 4 இறகுகளை எடுத்து கொடுக்கிறார். இதை வைத்துக்கொண்டு வடக்கு நோக்கி செல்லுங்கள். உங்கள் கையில் இருக்கும் இறகு ஏதாவது ஒரு இடத்தில் விழும். எவருடைய இறகு விழுகிறதோ அவன் மட்டும் அந்த இடத்தை தோண்டினால் உங்களுக்கு தேவையான செல்வம் கிடைக்கும் என்று கூறினார். அதை பெற்றுக்கொண்டு 4 பேரும் சென்றனர். சென்று கொண்டிருக்கும்போது ஒருவனின் கையில் இருந்து இறகு கீழே விழுந்தது. அந்த இடத்தை தோண்டினான். ஒரு பானையில் நிறைய செம்பு நாணயம் கிடைத்தது. அதை பார்த்து, இந்த நாணயங்களால் எந்த பயனும் இல்லை, அதனால் இன்னும் சிறிது தூரம் சென்றால் ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்றார்கள். அதற்கு அந்த இளைஞன், எனக்கு இதுவே போதும், இதை நானே வைத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். அவனை அங்கேயே விட்டுவிட்டு மூவரும் சென்றனர். சிறிது தூரம் சென்றதும் மற்றொருவன் கையில் இருந்த இறகு விழுந்தது. அங்கு தோண்டி பார்த்தான். அங்கே பானை நிறைய வெள்ளிக்காசுகள் கிடைத்தன. இதை வைத்துக்கொண்டு நாம் அனைவரும் சமமாக எடுத்துக்கொள்ளலாம், இதற்கு மேல் செல்ல வேண்டாம் என்றான். அதற்கு மற்ற இருவரும், டேய் முட்டாளே, அவனுக்கு முதலில் செம்பு நாணயம் கிடைத்தது, உனக்கு வெள்ளி நாணயம் கிடைத்தது. இன்னும் சென்றால் விலை மதிப்புமிக்க செல்வம் கிடைக்கும், அதையும் எடுக்கலாம், வா என்றார்கள். இல்லை இல்லை, எனக்கு இந்த வெள்ளி நாணயங்களே போதும், இதற்கு மேல் நான் வரவில்லை, நீங்கள் இருவரும் செல்லுங்கள் என்று கூறிவிட்டான். 2 பேரும் தொடர்ந்து நடந்தனர். நீண்ட தூரத்திற்கு பிறகு ஒருவன் கையில் இருந்து இறகு விழவே அவன் அங்கு தோண்டினான். அந்த இடமே தங்கத்தால் நிறைந்திருந்தது. இதை பார்த்த அவன், டேய் நண்பா, இதற்கு மேல் நமக்கு செல்வம் கிடைக்கப் போவது இல்லை. இதிலிருந்து போதும் போதும் என்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்வோம். இதற்கு மேல் எங்கும் செல்வத்தை தேடி செல்ல தேவையில்லை. வா, உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள் என்றான். அதற்கு அவன், உங்கள் மூவருக்கும் செம்பு நாணயம், வெள்ளி, தங்கம் என்று கிடைத்தது. அப்படியென்றால் அடுத்தது எனக்கு மிகவும் விலை உயர்ந்த வைரம்தான் கிடைக்கும். இவ்வளவு தங்கத்தையும் எடுத்துச் செல்வது என்பது முடியாத காரியம். ஆனால் எனக்கு வைரம் கிடைத்தால் சிறிது கற்களை மட்டும் எடுத்தால் போதும் என்று பேராசையால் கண்கள் விரிந்து வேகமாக தொடர்ந்து நடந்து சென்றான். பள்ளம் மேடு என்று பாராமல் வைரத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டே இருந்தான். தாகம் எடுத்தது. சுற்றி பார்த்தால் எங்கும் எதுவும் கிடைக்காதது போல் இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் சோர்ந்து போய் மெல்ல நடந்து சென்றான். ஒரு மலையடிவாரம் தெரிந்தது. அங்கே யாரோ ஒருவர் நிற்பது போல தெரிந்தது. சென்று பார்த்தால் இரத்த வெள்ளத்தில் ஒருவர் கிடந்தார். அவரை பார்த்து அருகில் சென்று, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி இரத்த வெள்ளத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவ்வளவுதான். அவன் முன் ஒரு பெரிய குரங்கு ஒன்று தோன்றியது. உடனே அவனை பிடித்து கொண்டது. பிறகு என்ன, அவனும் இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். நண்பா, நானும் உன்னை போல் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு இங்கு வந்து இந்த குரங்கிடம் மாட்டிக்கொண்டேன். எவர் பேராசையோடு வருகிறார்களோ அவர்களை தண்டிப்பதற்காகவே இந்த குரங்கு இருக்கிறது.
இங்கு பசி தாகம் எதுவும் கிடையாது, உயிர் மட்டும் தண்டனை அனுபவிக்கும் என்று கூறினான். கதையின் நீதி: திருப்தி இல்லாத பேராசை கிடைத்த நன்மையையும் அழித்துவிடும். போதும் என்று அறிந்தவன் உண்மையில் மகிழ்ச்சியானவன். பேராசை மனிதனை குருடாக்கும், திருப்தி வாழ்க்கையை அமைதியாக்கும்.